ஓகே. குட் ஈவினிங் கைஸ். ஸோ நம்ம டே 6ல் வந்துட்டு ஒரு யூடியூப்பில் அந்த ஸ்கிப் ஆட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, மற்ற டைப்ஸ் ஆஃப் ஆட் என்ன இருக்குது, தென் அதுக்கப்புறம் மீதி இருக்கிற ரிமைனிங் பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு என்ன வீடியோ எடுக்கு அப்படின்றத லாஸ்ட் டைம் பார்த்துருந்தோம். ஸோ யூடியூப் ஸ்கிப் ஆட் வந்துட்டு க்ரியேட் பண்ணும்போது எப்படி ஒரு அப்ஜெக்டிவ் வந்துட்டு செலக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு டைப் ஆஃப் அந்த எந்த டைப் ஆஃப் கேம்பெயினை வீடியோ ஆடு க்ரியேட் பண்ணும்போது நம்ம செலக்ட் பண்ணணும். தென் வீடியோ ஆட் அப்படின்றத செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே நிறையா சப்டைப்ஸ் வந்துட்டு இருந்தது. ஸோ அந்த சப்டைப்பில் எந்த சப்டைப்பை வந்துட்டு செலக்ட் பண்ணி அந்த ஃபஸ்ட் ஆடு யூடியூப் ஸ்கிப் ஆடு க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். தென் அதுக்கப்புறம் கேம்பெயின் நேம் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ கேம்பெயின் நேம் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருந்தது. ஸோ இங்கே ஒரே ஒரு பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான் இருந்துச்சு, டார்கெட் சிபிவி. தென் அதுக்கப்புறம் மல்டி ஃபார்மேட் ஆட் எனேபிள் பண்ணவா வேணாமா அப்படின்றது கேட்டுச்சு. ஸோ மல்டி ஃபார்மேட் ஆடில் ஸ்கிப் ஆட் இருந்துச்சு, இன்ஃபீட் ஆடு இருந்துச்சு, ஷார்ட்ஸ் ஆட் இருந்துச்சு. இந்த மூணு விதமான ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. தென் அதுக்கப்புறம் லொக்கேஷன் செட்டிங்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். லொக்கேஷன் எப்படி இன்க்ளூட் பண்ணுறது, எப்படி எக்ஸ்க்ளூட் பண்ணுறது, தென் அதுக்கப்புறம் கிலோமீட்டர் வைஸ் டார்கெட் பண்ணுறது எப்படி, மைல்ஸ் வைஸ் எப்படி டார்கெட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருந்தோம். தென் அதுக்கப்புறம் லாங்குவேஜ், ஸோ லாங்குவேஜ் செட்டிங்ஸ் வந்துட்டு எப்படி பண்ணுறது அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இதுதான் லாஸ்ட் வீக்கில் நம்ம பார்த்துட்டு இருந்த கிளாஸோட ஓவர்வியூங்க. ஓகே, ஸோ நம்ம டூவில் இப்போ லாகின் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு டூல்ஸ் போகிறதுக்கான சைட் வந்துட்டு தெரியல அப்படின்னா டைரெக்டாக கூகுள் ஆடுன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்க சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு சைட் நேம் தெரிஞ்சது அப்படின்னா டைரெக்டாக ads.google.com அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணிவிட்டு டைரெக்டாக சைட்குள்ளே போயிடலாம். ஸோ இங்கே நான் ஸ்டார்ட் நவ் கொடுக்குறேன். ஸோ கீழே அன்றைக்கி நம்ம க்ரியேட் பண்ண ஐடி செந்தில் அப்படின்றது தான் ஐடி. ஸோ இந்த ஐடிக்குள்ளே லாகின் பண்ணிட்டோம். ஓகே, அருண் ஆக்சுவலி இன்றைக்கி தான் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த ஐடி வந்துட்டு க்ரியேட் பண்ணதுக்கப்புறம், அதாவது இந்த கூகுள் ஆட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நான் எல்லாருக்குமே வந்துட்டு என்ன அப்படின்னா அன்னைக்கு டே கிளாஸில் இருந்த எல்லா பேருக்குமே நான் வந்துட்டு அக்கௌண்ட் அக்சஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருந்தேன். ஸோ அருண் வந்துட்டு என்ன அப்படின்னா செஷன் முடியும் போது இந்த டூலை யூஸ் பண்ணுறதுக்கான அக்கௌண்ட் அக்சஸ் வந்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் என்கிட்ட இருந்து. உங்களோட மெயில் ஐடி மட்டும் நீங்கள் எனக்கு இந்த சார்ட்லேயே அனுப்பிடுங்க. ஸோ உங்களுக்கும் நான் அக்சஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ டைரெக்டாக நம்ம கேம்பெயின் க்ரியேட் பண்ணுறதுக்கு போயிடலாம். ஸோ கேம்பெயின், நியூ கேம்பெயின் வந்துட்டு க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட் டைம் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ஓவர் வியூமே நான் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஒரு கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட் வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன். அந்த ரெக்குயர்மெண்ட் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேனான்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ மதன் வந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி வந்துட்டு வச்சுருக்கிறாரு. ஸோ அவங்கக்கிட்ட ஏபிசி அப்படின்ற ஒரு கிளைண்ட் வராங்க. நீம் ஃபேஸ் க்ரீமை வந்துட்டு என்ன அப்படின்னா செல் பண்ணணும் அப்படின்றத நினைக்கிறாங்க. ஸோ அதுக்காக அவங்க யூடியூப்பை மட்டும் டார்கெட் பண்ணி இவங்க வீடியோ ஆட் ரன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதுக்காக அவங்க செட் பண்ணுற லொக்கேஷன் வந்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, பொள்ளாச்சி, தேனி. பட்ஜெட் 30,000 வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஆடியன்ஸும் சொல்லிட்டாங்க எனக்கு ஃபீமேலை மட்டும் தான் டார்கெட் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் அவங்களோட ஆடியன்ஸோட சைஸ் ஏஜ் வந்துட்டு என்ன அப்படின்னா 20 to 30 இருக்கணும். பியூட்டிஷியன் சம்மந்தமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களாகவும் இருக்கணும் அப்படின்றதையும் வந்துட்டு என்ன அப்படின்னா கிளைண்ட் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த 30,000 பட்ஜெட்டை டெய்லி பட்ஜெட்டாக மாற்றுறதுக்காக மதன் ஏஜென்சி வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 30,000 டிவைடட் பை 30, அப்போது 1000 rupees வந்துட்டு என்ன அப்படின்னா பெர் டேக்கான பட்ஜெட்டு. ஸோ பெர் டேக்கான பட்ஜெட்டாக வந்துட்டு செட் பண்ணிவிட்டு கேம்பெயின் வந்துட்டு என்ன அப்படின்னா ரன் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ இப்போது நம்மளோட ஆடு யூடியூப்பில் தான் தெரிய போகுது. ஸோ அந்த யூடியூப்பில் வந்துட்டு ஆடு டிஸ்பிளே ஆகும்போது எந்த மாதிரியான வீடியோவில் என்னோட ஆடு தெரியணும் அப்படின்றத செட் பண்ணுறது தான் டார்கெட்டிங் மெத்தட் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஸோ கீவேர்ட் பேஸ் பண்ணி ஒரு வீடியோவை டார்கெட் பண்ணிக்கலாம். அப்போ கீவேர்டில் ஃபேஸ் க்ரீம் அப்படின்றத நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா
ஃபேஸ் கிரீம்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த ரிலேட்டடான கீவேர்ட்ஸில் வீடியோஸில் மட்டும்தான் உங்களோட ஆட் தெரிய போகுது. அதுக்கப்புறம் டாபிக்ஸ். ஸோ டாபிக்ஸ் வழியாகவும் நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா யூசர் வாட்ச் பண்ணிட்டு இருக்க போகிற வீடியோஸை டார்கெட் பண்ணிக்க முடியும். பிளேஸ்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் மூலியமா நீங்கள் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக எந்த சேனலில் டார்கெட் பண்ணணுமோ அந்த சேனலில் நீங்கள் டார்கெட் பண்ணி ரன் பண்ணிக்கலாம் அப்படின்றத லாஸ்ட் வீக்லேயுமே நம்ம பார்த்தோம். இதுதான் இந்த கிளைண்ட்டுக்கு தான் நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே. ஸோ கிரியேட் ஏ கேம்பெயின் வித்தவுட் ஏ கோல்ஸ் கைடன்ஸ் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ண சொல்லியிருந்தேன். வீடியோ அப்படின்றத நான் செலக்ட் பண்ண சொன்னேன். அதுக்கப்புறம் கேம்பெயின் டைப்பு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வர செலக்ட் ஏ கேம்பெயின் சப்டைப்பில் வீடியோ வியூஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணுறோம். இந்த வீடியோ வியூஸ் மூலியமாக இந்த ஃபஸ்ட்டு சப்டைப்பை வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணும்போது இங்கே ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆடு கிரியேட் பண்ணிக்க முடியும், இன்ஃபீட் ஆடு கிரியேட் பண்ணிக்க முடியும், ஷார்ட்ஸ் ஆடு வந்துட்டு கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆடு தான் நான் வந்துட்டு பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்காக நம்ம இந்த இடத்துல வீடியோ வியூஸ் அப்படின்ற அந்த சப்டைப் வந்துட்டு என்ன அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் ரீச் அப்படின்ற மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்று வியூ பேஸ் பண்ணி, செகண்ட் வந்துட்டு ரீச். ஸோ பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லியிருப்பேன். ஒன்று டார்கெட் சிபிவி, இன்னொன்று வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு டார்கெட் சிபிஎம் அப்படின்ற பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மெயினாக அந்த வீடியோஸ் எல்லாமே கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே எஃபிஷியன்ட் ரீச் வந்துட்டு என்ன அப்படின்னா இது வந்துட்டு லைக் வந்துட்டு இம்ப்ரெஷன் பேஸ் பண்ணி ரன் பண்ணுறது. ஸோ இந்த மெத்தட் நீங்கள் கிளிக் பண்ணாலும் பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி மட்டும் வேறு இருக்க போது. இங்கேயும் ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆடு, அதாவது ஸ்கிப் ஆடு வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம், இன்ஃபீட் ஆடும் கிரியேட் பண்ணிக்கலாம், ஷார்ட்ஸ் ஆடும் கிரியேட் பண்ணிக்கலாம். அப்போ மேலே இங்கே பார்க்குற இந்த 3 விதமான ஆடுமே வேற ஒரு பிட்டிங் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு கிரியேட் பண்ணணும்னாலும் செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் பண்ணிக்கலாம். செகண்ட் ஆப்ஷனை வந்துட்டு செலக்ட் பண்ணும்போது அடிஷ்னலாக பம்பர் ஆட் கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸுமே வந்துட்டு என்ன அப்படின்னா கொடுப்பாங்க. ஓகே. ஸோ இப்போது இந்த வீடியோ வியூஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ டேரெக்டாக இந்த இடத்துல கண்டினியூ அப்படின்றத நான் கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா கேம்பெயின் நேம் வந்துட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணணும் இல்லையா? ஸோ கேம்பெயின் நேம் வந்துட்டு நான் ஏற்கனவே லாஸ்ட் டைமே சொன்ன மாதிரி கேம்பெயின் நேம் நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் என்னோட அந்த ஐடென்டிஃபிகேஷனுக்காக எந்த கிளைண்ட்டுக்கு வந்துட்டு ஒர்க் பண்ணுறனோ அந்த கிளைண்ட்டோட நேம் வந்துட்டு இந்த இடத்துல நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன். தென் அதுக்கப்புறம் அவங்களோட ப்ராடக்ட்டு ஃபேஸ் கிரீம் தான். ஸோ ஃபேஸ் கிரீம்காக நம்ம ஆட் ரன் பண்ண போகிறோம். அதே மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற சம் சிட்டிஸை வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம டார்கெட் பண்ணி ரன் பண்ண போகிறோம். ஸோ 5 சிட்டிஸ். ஸோ இதெல்லாம் எனக்கு கேம்பெயின் நேமை பார்த்தாலே எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா தெரியணும் அப்படின்ற ரீசனுக்காக நான் கேம்பெயின் நேமில் நான் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறேன். தென் அதுக்கப்புறம் நான் ரன் பண்ண போகிற ஆடு வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்கிப் ஆடு நான் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்லைனா டேரெக்டாக யூடியூப் ஆடு அப்படின்றத நான் வந்துட்டு இந்த இடத்துல நான் கொடுத்துக்கிறேன். அப்போ நெக்ஸ்ட் டைம் இந்த கேம்பெயின் நேமை பார்த்தாலே எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த பர்டிகுலர் கேம்பெயின் யாருக்காக பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்துட்டு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு என்ன அப்படின்னா கேம்பெயின் ஒரு டீட்டெயிலிங் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ மற்றபடி நீங்கள் லைக் வந்துட்டு எப்படி வேணாலும் நீங்கள் கேம்பெயின் நேம் வந்துட்டு கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ மல்டி ஃபார்மேட் ஆடுனா என்னன்றதை பார்த்தோம், பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்னன்றதை பார்த்தோம், பட்ஜெட்டை வந்துட்டு எப்படி செட் பண்ணுறது. நான் டேரெக்டாக வந்துட்டு என்ன அப்படின்னா டெய்லி பட்ஜெட்டை வந்துட்டு என்ன அப்படின்னா செட் பண்ணிக்கோங்க அப்படின்றத நான் அன்றைக்கி சொல்லியிருந்தேன். டோட்டல் பட்ஜெட் செட் பண்ணுவான்னு சொல்லியிருந்தேன். ஸோ 1000 rupees வந்துட்டு என்ன அப்படின்னா டெய்லி பட்ஜெட்டு. ஸோ ஸ்டார்ட் அண்ட் எண்ட் டேட்டு நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா கீழே செட் பண்ணிக்கலாம். எடிட் கொடுக்குறேன். ஸோ எடிட் கொடுத்துட்டு ஸ்டார்ட் டேட் வந்துட்டு இன்றைக்கி டேட்டு நான் நாளையிலேருந்து ரன் பண்ணணும் அப்படின்னா டேட்டை 4th செட் பண்ணுறேன். அதே மாதிரி எண்ட் டேட்டில் வந்துட்டு என்ன அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் மந்த் 4ஆம் தேதி வரைக்கும் ரன் ஆகணும். கரெக்டாக எனக்கு 30 days வந்துட்டு டார்கெட் பண்ணிட்டேன். அப்போது பெர் டேக்கு 1000 rupees அப்படின்னா 30 daysக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு 30,000 rupeesன்றது கரெக்டாக ஸ்பெண்ட் ஆகிடும். ஓகே. தென் அதுக்கப்புறம் நெட்வொர்க்கு இதில் யூடியூப் மட்டும்தான் வேணும் அப்படின்றத நான் லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தேன். இப்போ யூடியூப் வந்துட்டு என்ன அப்படின்னா இருக்கட்டும். ஸோ பார்ட்னர்ஸில் என்னோடது டிஸ்பிளே ஆகக்கூடாது, நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். தென் லொக்கேஷனோட டீட்டெயிலிங் வந்துட்டு என்ன அப்படின்னா லாஸ்ட் செஷன்லேயே நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த செஷன் வந்துட்டு யாராவது மிஸ் பண்ணியிருந்தவங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் டே 6 வீடியோவை பார்த்துக்கோங்க. கீழே என்டர் அனதர் லொக்கேஷனில் போயிட்டு தான் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லைக் அவங்க டார்கெட் பண்ண சொல்லியிருக்கிற சிட்டிஸை வந்துட்டு டார்கெட் பண்ண போகிறோம். ஸோ கோயம்புத்தூர். ஸோ அட்வான்ஸ்டு சர்ச்சில் போயிடுறேன். ஸோ எல்லா சிட்டிலேருந்துமே வந்துட்டு என்ன அப்படின்னா 40 கிலோமீட்டர் டார்கெட் பண்ணணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இங்கே வந்துட்டு என்ன அப்படின்னா ரேடியஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கிலோமீட்டர் அப்படின்றதையும் நான் வந்துட்டு இங்கே வந்து நான் செட் பண்ணிடுறேன். இங்கே லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் வந்துட்டு 40 kilometers அப்படின்றத இங்கே கொடுத்துட்றேன். இதுக்கப்புறம் தான் நான் வேல்யூ வந்துட்டு ஆட் பண்ணணும். இதை நான் லாஸ்ட் டைமே சொல்லிட்டேன். கோயம்புத்தூர், மதுரை, ஈரோடு, பொள்ளாச்சி, வேறு என்ன ஒரு சிட்டி கொடுத்துருந்தாங்க, தேனி.
ஸோ போன செஷன் அட்டன் பண்ணாதவங்களுக்கு இந்த செஷன் என்னடா இவ்வளோ ஸ்பீடாக போகிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகலாம். இது வந்துட்டு போன செஷன் வரைக்கும் இதெல்லாம் வந்துட்டு டீட்டெயிலிங் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சுப்பா. ஸோ அந்த போன செஷன் மிஸ் பண்ணவங்க அந்த வீடியோ வந்துட்டு ரெக்கார்ட் அப்லோட் பண்ணியிருக்கேன். டே 6ன்னு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ லொக்கேஷன் வரைக்கும் நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம். ஸோ அடுத்த செட்டிங் வந்துட்டு என்ன அப்படின்னா லாங்குவேஜ் செட்டிங்ஸ். ஸோ லாங்குவேஜ்னா நம்ம மேலே செட் பண்ணியிருக்கிற இந்த லொக்கேஷனுக்குள்ளே இருக்கிற என்ன லாங்குவேஜ் பேசுகிற பீப்புளுக்கு என்னோட ஆடு தெரியணும் அப்படின்றத செட் பண்ணுறதா வந்துட்டு என்ன அப்படின்னா லாங்குவேஜ். ஸோ டிஃபால்ட்டாக ஆல் லாங்குவேஜில் தான் இருக்கும். டிஃபால்ட்டாக ஆல் லாங்குவேஜில் இருக்கும். நீங்கள் ஒன்லி வந்துட்டு என்ன அப்படின்னா தமிழ் அப்படின்றது தமிழ்நாடுக்குள்ளே நீங்கள் எந்த சிட்டியை டார்கெட் பண்ணாலும் தமிழ் அப்படின்றது காமனு. அதே மாதிரி இங்கிலீஷ் அப்படின்றது காமன் லாங்குவேஜ். கரெக்டாக? ஸோ தமிழும் இல்லாமல் இங்கிலீஷும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது லாங்குவேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு என்ன அப்படின்னா தெலுங்கு பேசுகிற பீப்புள் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்து இந்த 5 சிட்டிக்குள்ளே இருந்து யாராவது யூடியூப் வந்துட்டு வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அந்த பீப்புளுக்கு மட்டும்தான் என்னோட ஆடு வந்துட்டு தெரியணும் அப்படின்றத செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த லாங்குவேஜ் செட்டிங்ஸ். இல்லை எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா இதுக்குள்ளே இருக்கிற இந்த சிட்டிக்குள்ளே இருக்கிற எந்த லாங்குவேஜ் பேசுகிற பீப்புளாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அவங்க யூடியூப் வந்துட்டு பார்க்கும்போது அவங்க அந்த பார்க்குற வீடியோவில் என்னோட ஆட் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா டேரெக்டாக இங்கே லாங்குவேஜ் எதுவுமே செட் பண்ண தேவையில்லை. இப்போ தெலுங்கு அப்படின்றத நான் செட் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு என்ன அப்படின்னா ரிமூவ் பண்ணாலே டிஃபால்ட்டாக ஆல் லாங்குவேஜஸ்க்கு போயிடும். சப்போஸ் நீங்கள் வந்துட்டு மல்டிபிள் லாங்குவேஜ் வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, தமிழ், அடுத்து இங்கிலீஷ், கன்னடா, ஹிந்தி, ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு லாங்குவேஜ் வேணும்னாலும் நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த லாங்குவேஜை நீங்கள் வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் நம்ம ஆட் ரன் பண்ணும்போது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயா இருக்கட்டும் இல்லைனா இந்தியாவுக்குள்ளே இருக்கட்டும், ஸோ மேக்ஸிமம் இங்கிலீஷ் அப்படின்ற லாங்குவேஜ், ஏன்னா இங்கிலீஷ் அப்படின்றது காமன் லாங்குவேஜ் தான். ஸோ நீங்கள் இங்கிலீஷ்ன்றதை நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா எங்கே வேணாலும், அதாவது நம்ம எந்த லொக்கேஷனில் டார்கெட் பண்ணுறோமோ ஸோ அந்த லொக்கேஷனுக்குள்ளே இருக்கிற பீப்புள் எல்லா பேருக்குமே மேக்ஸிமம் வந்துட்டு தெரியும். சரியா? ஸோ இதில் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது லாங்குவேஜ் மட்டும் நீங்கள் செட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த லாங்குவேஜ் ஆப்ஷன்ஸ்குள்ளே நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா செட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா எல்லா லாங்குவேஜ் பேசுகிற பீப்புளுமே எனக்கு தேவை. ஸோ அதனால் நான் வந்துட்டு என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஸோ இங்கே இருந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். நான் இப்போ செலக்ட் பண்ணி வச்சுருக்கிற லாங்குவேஜ் எல்லாத்தையுமே. ஸோ டிஃபால்ட்டாக ஆல் லாங்குவேஜஸ் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணியே நான் ரன் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம ப்ரீவியஸ் செஷன்லேயே நம்ம பார்த்தது. ஓகே, ஸோ இப்போ மல்டி ஃபார்மேட் ஆடில் நான் ஒன்லி ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆடு மட்டும் நான் ரன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால் இன்ஃபீட் ஆடையும் ஷார்ட்ஸ் ஆடையும் நான் இந்த இடத்துல வந்துட்டு என்ன அப்படின்னா நான் என்ன டிசேபிள் பண்ணிடுறேன். உங்களுக்கு இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே வந்துட்டு என்ன அப்படின்னா பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது, நான் கீழே போயிட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா இந்த செக்ஷனுக்கு நேராக இருக்கிற அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த செக்ஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு ஹைட் ஆயிரும். பாருங்கள், மல்டி ஃபார்மேட் ஆடுக்கு நேராக இருக்கிற இந்த ஆரோ மார்க்கை நான் கிளிக் பண்ணுறேன். இந்த செக்ஷன் ஃபுல்லாக உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஹைட் ஆயிரும். இப்போது பட்ஜெட் அண்ட் டேட்டு இதுக்கு நேராக இருக்கிறத நான் கிளிக் பண்ணுறேன், ஹைட் ஆயிடுச்சு. அதேமாரி நெட்வொர்க்கு இதுக்கு நேராக இருக்கிற அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுறேன், ஹைட் ஆயிடுச்சு. லொக்கேஷனையும் அதேமாதிரி நான் ஹைட் பண்ணிக்கிறேன், லாங்குவேஜும் நான் ஹைட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம ஒரு யூடியூப்பில் ஸ்கிப் ஆட் வந்துட்டு க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இருக்கிற ஜென்ரல் செட்டிங்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா லைக் வந்துட்டு கேம்பெயின் நேம் கொடுக்கணும், மல்டி ஃபார்மேட் ஆட் வந்துட்டு க்ரியேட் பண்ண போகிறோமா இல்லையான்றதை நம்ம டர்ன் ஆன் டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி, இங்கே வந்துட்டு ஒரே ஒரு பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான் கொடுக்குறாங்க, டார்கெட் சிபிவி. சப்போஸ் உங்களுக்கு மல்டிபிள் பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் செலக்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் பட்ஜெட் அண்டு டேட்டு நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னு நீங்கள் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். டெய்லி பட்ஜெட் செட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஸ்டார்ட் அண்ட் எண்ட் டேட் வந்துட்டு என்ன அப்படின்னா செட் பண்ணிக்கோங்க. நெட்வொர்க் நமக்கு யூடியூப்பில் மட்டும்தான் தெரியணும். லொக்கேஷன் நம்ம எந்த லொக்கேஷன் இருக்குது, லொக்கேஷனில் இருக்கிற பீப்புளுக்கு என்னோட ஆடு தெரியணுமோ அந்த லொக்கேஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா இன்க்ளூட் ஆர் எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கோங்க.
அதே மாதிரி லாங்குவேஜஸ் நீங்கள் எந்த லாங்குவேஜ் பேசுகிற பீப்புளுக்கு என்னோட ஆடு தெரியணும் அப்படின்றதையும் நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் செட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அடுத்து ரிலேட்டட் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டிங்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ரிலேட்டட் வீடியோஸ் அப்படின்றது எதுக்காக அப்படின்றத வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த டாபிக் என்ன அப்படின்றத சொல்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ப்ரிவ்யூ காட்டிடுறேன். அப்பதான் இந்த ரிலேட்டட் வீடியோஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் பண்ணும்போது எப்படி வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்ப்ளே ஆகும் அப்படின்றத வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ஐடியா வந்துட்டு கிடைக்கும். சரியா? இப்போ ரிலேட்டட் வீடியோஸ், ஆட் வீடியோஸ் ரிலேட்டட் டு யுவர் வீடியோ ஆட்ஸ் டு ஹெல்ப் இன்க்ரீஸ் என்கேஜ்மெண்ட். நம்ம ஒரு ஆட் வந்துட்டு ரன் பண்ண போறோம். ஃபேஸ் கிரீம் சம்பந்தமா நீம் ஓரியன்டான ப்ராடக்ட், நீம் ப்ராடக்ட். ஸோ ஃபேஸ் கிரீம் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ஆட் வந்துட்டு ரன் பண்ண போறோம் நமக்காக. ஓகேவா? சப்போஸ் நம்ம கிட்ட ஃபேஸ் கிரீம்லேயே வந்துட்டு என்ன அப்படின்னா இன்னும் 2-3 வெரைட்டி ஆஃப் ஃப்ளேவர்ஸ் வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆட் வந்துட்டு மேலே, அதாவது நீங்கள் வந்துட்டு இப்போ நம்ம ரன் பண்ண போகிற ஆடு ஸ்கிப் ஆடு தான். அப்போ இந்த ஸ்கிப் ஆடு வந்துட்டு எங்கே டிஸ்ப்ளே ஆகும்? பிஃபோர், ஆஃப்டர், டியூரிங் த வீடியோன்றது நமக்கு தெரியும். அந்த வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கிற டைமில் நெக்ஸ்ட் டு த வீடியோஸ்ன்னு சொல்லிட்டு சில சஜஷன்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா? அங்கே நம்மளோட அதர் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆடாக வந்துட்டு நிற்குப்போம். நமக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஆடாகவே வந்து நிற்கும். இன்ஃபீட் வீடியோ ஆடு மாதிரி நிற்கும். சரியா? அப்போ அதனால நமக்கு என்ன பெனிஃபிட்டு? ஃபஸ்ட்டு நம்மளோட ஏ அப்படின்ற ப்ராடக்ட்டு ஆடாக வந்துட்டு டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. பி அண்டு சியோட ப்ராடக்ட், ஏன்னா ஏ ப்ராடக்டோட ரிலேஷன் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா பி அண்ட் சி. அப்போ பி அண்ட் சியோட ஆட் வந்துட்டு பி அண்ட் சி சம்பந்தப்பட்ட வீடியோவும் வந்துட்டு என்ன அப்படின்னா நமக்கு இன்ஃபீட் ஆடாவும் வந்துட்டு நிற்கும். சரியா? அப்போ அந்த ஆப்ஷனை நீங்க யூஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ரிலேட்டட் வீடியோஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க எனேபிள் பண்ணிட்டு நீங்க செட் பண்ணிக்கலாம். சரியா? அப்போ உங்களுக்கு அங்க மேல வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்கிப் ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஸோ கீழே வந்துட்டு என்ன அப்படின்னா இப்போ நம்ம ரிலேட்டட் வீடியோஸ்ன்னு சொல்லிட்டு செட் பண்ண போற ஆடும் வந்துட்டு என்ன அப்படின்னா அங்க வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகும். சப்போஸ் உங்களோட ஸ்கிப் ஆடை வந்துட்டு என்ன அப்படின்னா அங்க ரியாக்ட் பண்ணாலும் இல்லைன்னா ஃபுல் வீடியோ பார்த்துட்டாலும் சரி அங்கேயும் அமௌண்ட் போகும். அதே மாதிரி கீழே நெக்ஸ்ட் டு த வீடியோஸாக இருக்கும் இல்லையா உங்களோட மற்ற வீடியோ, இப்போ நம்ம செட் பண்ண போகிற வீடியோஸ், அந்த இடத்துலையும் நீங்கள் வந்துட்டு கிளிக் பண்ணும்போது அமௌண்ட் வந்துட்டு டிடெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்துட்டு இருக்குது. அப்போ ரெண்டுமே ஒரு அட் அ டைமில் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் ஆக போகுது. அப்போ 2 சைடுமே வந்துட்டு என்ன அப்படின்னா அமௌண்ட் வந்துட்டு டிடெக்ட் பண்ணுவாங்க. இதை நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், வேணாண்டி விட்டுறலாம். ஓகே, இது எப்படி வந்துட்டு செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ரிலேட்டட் வீடியோஸ் இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கீழே இருக்கிற அந்த ப்ளஸ் சிம்பல் ரிலேட்டட் வீடியோஸ் அப்படின்ற ஆப்ஷனை இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். பாருங்க, இந்த சைடில் உங்களுக்கு ப்ரீவியூ வந்துட்டு காட்டுறாங்க. யுவர் வீடியோ ஆடு, நம்மளோட வீடியோ ஆடு வந்துட்டு என்ன அப்படின்னா இங்கே மேலே அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற இடத்துல டிஸ்பிளே ஆகுது. இங்கே டிஸ்பிளே ஆகும்போது இதுக்கு கீழே வந்துட்டு என்ன பண்ண போகுது அப்படின்னா இதுவுமே ஸ்பான்சர்டு தான். கீழே தெரிய போகிறது ஸ்பான்சர்டு தான். அது நம்ம இப்போ செட் பண்ண போகிற வீடியோ. ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு வீடியோ வந்துட்டு எடுக்கிறேன். நம்மளோட வென்சன் அகாடமில இருந்து எடுக்கிறேன், ஒரு யூடியூப் சேனல். ஓகே, பாருங்க, நான் இங்கே இருக்கிற ஒரு கூகுள் ஷீட் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ இருக்குப்பா. ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா கிளிக் பண்ணிட்டு நான் இங்கே இருக்கிற ஒரு வீடியோவை நான் காப்பி பண்ணிக்கிறேன்ப்பா. இதில் எல்லாமே உங்களுக்கு வந்து டூல்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கு. இந்த ஒரு வீடியோ என்னோட மெயின் ஆடு டிஸ்பிளே ஆகும்போது இப்படி கீழே வந்துட்டு என்ன அப்படின்னா தெரிய போகுது. அது வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்பான்சர் டைப்ல வந்துட்டு என்ன அப்படின்னா தெரிய போகுது. சரியா? அப்போ என்னோட இந்த மெயின் ஆடுக்குமே வந்துட்டு என்ன அப்படின்னா அமௌண்ட் டிடெக்ட் ஆகும். சப்போஸ் இந்த ஸ்பான்சர்ட் ஆடை கிளிக் பண்ணாலும் அமௌண்ட் வந்துட்டு டிடெக்ட் ஆகும். பாருங்க, இதை நான் வந்துட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த இடத்துல add 2 to 5 வீடியோஸ் ரிலேட்டட் டு யுவர் ஆடு, 2ல இருந்து 5 வரைக்கும் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க ரிலேட்டட் வீடியோஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோவோட யூஆர்எல்லை காப்பி பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நான் கண்ட்ரோல் வி கொடுக்குறேன். ஸோ 30 செகண்ட் இருக்கிற வீடியோ வந்துச்சு பாருங்க.
பாருங்க இந்த கீழேயும் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மளோட இந்த வீடியோ வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்ப்ளே ஆகுது. பாருங்க இது வந்துட்டு மொபைல் வியூ. இதுக்கு பக்கத்துல வந்துட்டு என்ன அப்படின்னா டெஸ்க்டாப் ப்ரிவ்யூ இருக்கு. இது வந்துட்டு என்ன அப்படின்னா ஒன்லி ஃபார் வந்துட்டு என்ன அப்படின்னா ரிலேட்டட் வீடியோஸ் வில் ஒன்லி அப்பியர் ஆன் மொபைல் டிவைசஸ். மொபைலில் மட்டும்தான் நம்ம இப்போ இன்க்ளூட் பண்ண போகிற இந்த ரிலேட்டட் வீடியோஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்ப்ளே ஆகும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா டெஸ்க்டாப் யூஸருக்கு தெரியாது. ஓகே, இப்போ மொபைல் ப்ரிவ்யூ பாருங்க. இந்த இடத்துல தான் நம்ம வந்துட்டு ஃபைனலாக கிரியேட் பண்ண போகிற ஆடு டிஸ்ப்ளே ஆக போகுது. ஸோ இந்த ஆடு வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகும்போது இதுக்கு கீழே இப்போ நம்ம கிரியேட் பண்ண போகிற இந்த ரிலேட்டட் வீடியோஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா தெரிய போகுது. இப்போ நான் ஒரு வீடியோ ஆட் பண்ணிட்டேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஆடு 2 to 5 வீடியோஸ். ஸோ அதனால தான் இப்போ நம்ம நீங்கள் டன் கொடுத்து பார்க்கலாம். பாருங்க, என்டர் அட்லீஸ்ட் 2 வீடியோஸ் அப்படின்றத கேட்குது, எரர் காட்டுது. சரியா? ஏன்னா மினிமம் 2 to 5 வீடியோஸ்ன்றதை அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஒரு வீடியோ தான் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ அடுத்த ஒரு வீடியோ வந்துட்டு என்ன அப்படின்னா இன்க்ளூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் திரும்பவும் இன்னொரு வீடியோ நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவோட யூஆர்எல்லை நான் காப்பி பண்ணிடுறேன். காப்பி பண்ணிவிட்டு திரும்பவும் அகைன் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பாருங்கள் கீழே இன்னொரு வீடியோ வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகிடுச்சு. பாருங்கள் மேலே மெயினில் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம ஃபைனலாக க்ரியேட் பண்ண போகிற ஆட் டிஸ்ப்ளே ஆகும். தென் இதுக்கு கீழே ரிலேட்டட் வீடியோஸில் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மளோட ப்ராடக்ட் ரிலேட்டடான ஆடை தான் நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா இங்கேயும் செட் பண்ண போகிறோம். ஸோ செட் பண்ணும்போது வந்துட்டு என்ன நடக்குது, மெயினான ஆடு மேலே டிஸ்ப்ளே ஆகுது, அது ரிலேட்டடான ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா கீழே டிஸ்ப்ளே ஆகும். அப்போ மேலேயும் அமௌண்ட் வந்து டிடெக்ட் ஆகும், கீழே வந்துட்டு என்ன அப்படின்னா யாராவது தம்ப்நெயிலை கிளிக் பண்ணாலே வந்துட்டு என்ன அப்படின்னா அமௌண்ட் வந்துட்டு டிடெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இப்போ நம்ம கிரியேட் பண்ண போகிற இந்த ரிலேட்டட் வீடியோஸ் எப்போல்லாம் நம்மளோட ஆடு வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகுதோ அப்போ எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த ஆடு வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகும் அப்படின்ற கம்பல்சரிலாம் கிடையவே கிடையாது. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க, யுவர் ரிலேட்டட் வீடியோஸ் மைட் நாட் ஆல்வேஸ் ஷோ வித் யுவர் ஆடு. அதே மாதிரி நம்ம கிரியேட் பண்ண போகிற ஆர்டர் வந்துட்டு எப்படி வேணாலும் மாற்றி மாற்றி வேணாலும் வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்ப்ளே பண்ணலாம். இதே ஆர்டரில் தான் டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்றது கிடையாது. சரியா? அப்போ நம்ம கிரியேட் பண்ற இந்த ரிலேட்டட் வீடியோஸ் ஆடுன்றது வந்துட்டு என்ன அப்படின்னா எனி டைம் வந்துட்டு என்ன அப்படின்னா மொபைல் யூசருக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்ப்ளே ஆகிறதுக்கான சான்சஸ் வந்துட்டு கம்மி தான். பட் ஆனால் நாங்கள் வந்துட்டு இந்த காம்படிட்டரோட பட்ஜெட் எல்லாமே குறைஞ்சிருச்சு, நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீங்க, ஸ்பேஸ் வந்துட்டு ஆடை டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்லலாம் வந்துட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த ரிலேட்டட் வீடியோஸில் நம்ம செட் பண்ண போகிற வீடியோஸை வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. இது எனி டைம் வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்ப்ளே பண்ண மாட்டாங்க அப்படின்றதையும் இங்கே வந்துட்டு என்ன அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க. அதேமாரி நம்ம கிரியேட் பண்ண போகிற ஆர்டர் இப்போ 2 கொடுத்துருக்கோம், ரெண்டுமே எனி டைம் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகணும்னு அவசியம் கிடையாது. 2ல் 1 கூட டிஸ்ப்ளே ஆகலாம். அதேமாரி செகண்டாக கொடுத்தது ஃபஸ்ட்டாக கூட டிஸ்ப்ளே ஆகலாம், இல்லைனா ரெண்டுமே டிஸ்ப்ளே ஆகாமல் கூட இருக்கலாம் அப்படின்றத இந்த இடத்துல இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ மினிமம் 2 வீடியோ வந்துட்டு இன்க்ளூட் பண்ண சொன்னாங்க. நம்ம இந்த 2 வீடியோ வந்துட்டு என்ன அப்படின்னா இப்போ இன்க்ளூட் பண்ணிட்டோம். நீங்கள் அப் டு 5 வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு என்ன அப்படின்னா டன் கொடுக்குறேன். ஜஸ்ட்டு இந்த ரிலேட்டட் வீடியோஸ் வந்துட்டு எதுக்காக அப்படின்னா சப்போஸ் இந்த ரிலேட்டட் வீடியோஸ் நமக்கு வந்துட்டு கீழே நெக்ஸ்ட் டு த வீடியோ வந்துட்டு தெரியும் போது நம்மளோட ஏ அப்படின்ற ப்ராடக்ட்டை பற்றியும் தெரிஞ்சுப்பாங்க, பீன்ற ப்ராடக்ட்டை பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ அதனால இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இது ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணாம் நான் ரிலேட்டட் வீடியோஸே நான் செட் பண்ணலை அப்படின்னாலும் டைரெக்டாக இங்கே பாருங்கள், இங்கே டெலீட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. அதே மாதிரி இங்கே போய்ட்டு எடிட் பண்ணி நீங்கள் வீடியோஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸுமே இருக்குது. டெலீட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இங்கே இருக்குது. எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை இங்கே அந்த பட்டன் இந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கவும் முடியும். அதே மாதிரி இங்கே நீங்கள் அப்லோட் பண்ண போகிற வீடியோவுமே வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு ரிவ்யூ பண்ணுவாங்க, அல்காரிதம் ரிவ்யூ பண்ணுவாங்க. இதில் ஏதாவது வந்துட்டு என்ன அப்படின்னா அன்வான்ட் கண்டென்ட் வந்துட்டு இருக்குது அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் கீழே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. Your campaign can run while your related videos are under review
ஆர் டிஸ்அப்ரூவ்டு ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரிவ்யூ போகும். ரிவ்யூ போனதுக்கப்புறம் அது வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த வீடியோஸை வந்துட்டு ஆடுக்கு ரன் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டிஸில் தான் இருக்குது, ரன் பண்ணிக்கலாம் அப்படின்னா இது வந்துட்டு அப்ரூவ் ஆகிடும். அப்ரூவ் ஆனாலும் எனி டைம் வந்துட்டு இந்த வீடியோஸ் ரிலேட்டட் வீடியோஸாக டிஸ்பிளே ஆகும் அப்படின்றதுக்கான கேரண்டிலாம் கிடையாது. அதேமாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணுற ஆர்டரில் தான் டிஸ்பிளே ஆகும் அப்படின்ற கேரண்டியும் கிடையாது. டெஸ்க்டாப் யூஸருக்கு கண்டிப்பாக டிஸ்பிளே ஆகாது. மொபைல் யூஸருக்கு மட்டும்தான். சப்போஸ் இந்த அல்காரிதம் டிஸ்பிளே பண்ணுச்சு அப்படின்னா, ரிலேட்டட் வீடியோஸை டிஸ்பிளே பண்ணுச்சு அப்படின்னா மொபைல் யூஸருக்கு மட்டும்தான் தெரியும். ஓகே, அப்போது ஒரு யூடியூப்ல ஸ்கிப் ஆட் நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற மெயினான செட்டிங்ஸ் வந்துட்டு இவ்வளவுதான். மெயினான செட்டிங்ஸ் இவ்வளவுதான். இது இல்லாமல் கீழே பார்த்தீங்க அப்படின்னா அடிஷ்னல் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில செட்டிங்ஸுமே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. மேக்ஸிமம் இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே டிஃபால்ட் செட்டிங்ஸ் தான். நீங்கள் மேக்ஸிமம் வந்துட்டு என்ன அப்படின்னா இதை வந்துட்டு ஒர்க் பண்ணி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. சப்போஸ் இதுக்குள்ளே இருக்கிறதையும் நான் யூஸ் பண்ணி நான் வந்துட்டு என்னோட கேம்பெயினை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா எஸ் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, அங்கே என்ன செட்டிங்ஸ் வந்துட்டு உள்ளுக்குள்ளே இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ அடிஷ்னல் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னா டிவைசஸ். நான் எதுக்கு இதை வந்துட்டு ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். டிவைசஸ் வந்துட்டு எனக்கு வந்துட்டு எல்லா டிவைஸ்லையுமே டிஃபால்ட்டாக தெரியணும். அப்போ இது எதுக்கு போய்ட்டு நீங்கள் போய் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் கிரியேட் பண்ண போகிற ஆடு யூடியூப்பில் லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா வீடியோவை வந்துட்டு பார்க்கும்போது என்னோட ஆடு வந்துட்டு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றதான் உங்களோட கான்செப்ட்னா டிவியில் பார்க்கும்போதும் தெரியலாம், டேப்லெட்டில் பார்க்கும்போதும் தெரியலாம், மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கும் தெரியலாம், கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணி யூடியூப் பார்க்கும்போதும் தெரியலாம் அப்படின்றதா டிஃபால்ட் செட்டிங்ஸ். டிஃபால்ட்டாக ஆல் எலிஜிபிள் டிவைசஸ் இருக்குது. கம்ப்யூட்டர்ஸ், மொபைல், டேப்லெட்டு அண்டு டிவி ஸ்க்ரீன்ஸ். இப்போ இங்கே பர்டிகுலராக ஏதாவது டிவைஸை மட்டும் நீங்கள் டார்கெட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த அடிஷ்னல் செட்டிங்ஸில் கீழே இருக்கிற ஃபர்ஸ்ட் செட்டிங்கு டிவைசஸ், இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டிஃபால்ட்டாக இங்கே ஷோ ஆன் ஆல் எலிஜிபிள் டிவைசஸ். நம்ம கிரியேட் பண்ண போகிறது ஒரு யூடியூப் ஸ்கிப் ஆட். அந்த யூடியூப் ஸ்கிப் ஆட் எங்கே தெரிய போகுது? யூடியூப்பில் தான் டிஸ்பிளே ஆக போகுது. அந்த யூடியூப்பை நீங்கள் மொபைல் வழியாகவும் பார்க்கலாம். நான் வந்துட்டு என்னோட லேப்டாப் வழியாக தான் யூடியூப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி டேப்லெட் இருந்தால் டேப்லெட் வழியாக பார்ப்பாங்க. டிவி ஸ்க்ரீன், ஸ்மார்ட் டிவி எல்லா வீட்லையுமே இருக்குது. அப்போது அந்த யூடியூப் வந்துட்டு என்ன அப்படின்னா எந்த டிவைஸில் ஓப்பன் ஆகும்போது நீங்கள் டார்கெட் பண்ணணும் ஆடியன்ஸை அப்படின்னா நீங்கள் செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான் இது. ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக ஷோ ஆன் ஆல் டிவைசஸ். செகண்ட் ஒன்று ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் டார்கெட் பண்ண போகிறது. ஸோ இங்கே பாருங்கள், கம்ப்யூட்டர்ஸ், மொபைல், டேப்லெட்டு, டிவி ஸ்க்ரீன்ஸ் இது நாலுமே வந்துட்டு என்ன அப்படின்னா டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கு. இதுக்கும் கீழே பாருங்கள் ஓஎஸ் வழியா ஆல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. டிவைஸோட மாடல்ஸ் டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஆல் டிவைஸ்ன்னு தான். நெட்வொர்க் ஆல் நெட்வொர்க் அப்படின்றது தான் டிஃபால்ட்டாக இங்கே செட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ எனக்கு மொபைல் ஃபோன்ஸில் மட்டும்தான் தெரியணும் அப்படின்னா கம்ப்யூட்டரை டிசேபிள் பண்ணிடுங்க, டேப்லெட்டை டிசேபிள் பண்ணிடுங்க, டிவி ஸ்க்ரீன்ஸை டிசேபிள் பண்ணிக்கோங்க. இப்போது நம்மளோட ஆட் யாருக்கு மட்டும் தெரியும்? யாரெல்லாம் மொபைல் ஃபோன் வழியாக யூடியூப் வந்துட்டு வாட்ச் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இப்போ நம்ம கிரியேட் பண்ண போகிற ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். இதுதான் கான்செப்ட். ஓகே, இப்போது நெக்ஸ்ட் ஆப்ஷனு என்னென்ன ஃபில்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது? ஓஎஸ், மொபைலோட ஓஎஸ் பாருங்கள், ஆல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஆண்ட்ராய்டு, பிளாக்பெரி, ஐஓஎஸ், வெப்ஓஎஸ், விண்டோஸ் ஃபோன். அப்போது நம்ம கிரியேட் பண்ண போகிற ஆடு மொபைல் யூஸருக்கு மட்டும்தான் தெரியணும். அதுவும் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸருக்கு மட்டும்தான் தெரியணும் அப்படின்னா இங்கே வந்துட்டு ஓஎஸ்ல ஆண்ட்ராய்டு அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே டன் கொடுத்துக்கோங்க. இப்போது ஓஎஸ் வந்துட்டு என்ன ஆண்ட்ராய்டு மட்டும்தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். அப்போது அதர் மொபைல் யூஸருக்கு என்னோட ஆடு டிஸ்பிளே ஆகாது. திரும்பவும் இப்போ நான் வந்துட்டு வேற ஒரு யூஸரையும் நான் டார்கெட் பண்ணணும் ஓஎஸ்ல அப்படின்னா திரும்பவும் இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க, ஓப்பன் ஆகும். ஐஓஎஸையும் நான் டார்கெட் பண்ணணும், விண்டோஸ் ஃபோனையும் நான் டார்கெட் பண்ணணும். ஆண்ட்ராய்டு, ஐஓஎஸ், விண்டோஸ் ஃபோன் இது மூணுமே டார்கெட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா
மீதி இருக்கிற 2 ஆப்ஷனையும் நான் செலக்ட் பண்ணிட்டேன். குடுத்துட்டு டன் குடுத்துக்கலாம். இல்ல நான் எல்லா ஓஎஸ்ஸுமே வந்துட்டு என்ன அப்டின்னா டார்கெட் பண்ணணும்னு நெனைக்கிறேன் அப்டின்னா, ஸோ டிஃபால்ட்டா இங்க வந்துட்டு என்ன அப்டின்னா திரும்ப அகைன் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க ரைட் சைடு இருக்கிற இந்த 3 செலக்டட்ல இருக்கு பார்த்தீங்களா? இங்க டைரக்ட்டா கிளியர் ஆல் குடுத்தீங்கன்னா எல்லாமே அட் அ டைம் ரிமூவ் ஆயிடும். இல்ல நீங்க ஒன் பை ஒன்னா வந்துட்டு என்ன அப்டின்னா செலக்ட் பண்ணி கூட நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க இத நான் கிளிக் பண்றேன் ரிமூவ் ஆயிடுச்சு. இதையும் நான் கிளிக் பண்றேன் ரிமூவ் ஆயிடுச்சு. ஆண்ட்ராய்டையும் கிளிக் பண்றேன் ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க ஆண்ட்ராய்டு, iOS, விண்டோஸ் ஃபோன் 3மே செலக்ட் ஆயிடுச்சு. மேல இருக்கிற கிளியர் ஆல் குடுக்குறேன். 3மே போயிடுச்சு. அட் அ டைம் போயிடுச்சு. ஸோ இப்போ நான் டன் குடுக்குறேன். இப்போ ஆல் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ஸ். அடுத்து டிவைஸ் மாடல் கிளிக் பண்றேன். ஸோ பாருங்க ஆண்ட்ராய்டு, iOS கீழ வந்துட்டு என்ன அப்டின்னா அதர் 2 குடுத்துருக்காங்க. விண்டோஸ் ஃபோன் குடுக்குறாங்க. டிவைஸோட மாடல்ஸ் வழியா நீங்க வந்துட்டு என்ன அப்டின்னா நீங்க டார்கெட் பண்ணணும். பாருங்க ஆண்ட்ராய்ட நான் கிளிக் பண்றேன். உள்ளுக்குள்ள பாருங்க Amazon, Asus, Coolpad இப்போ நீங்க ஏதாவது Samsungல மொபைல் வச்சிருக்கலாம். பார்க்கலாம் Samsung இருக்கான்னு. பாருங்க Samsung ஃபோன் இருக்கு, Sony இருக்கு, TCL டிவி, Realme, Poco, Oppo, Nokia, Motorola, Micromax. நீங்க உங்களோட நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு டிவைஸ் வழியா நீங்க வந்துட்டு யாரையாவது டார்கெட் பண்ணணும். யாரெல்லாம் OnePlus டிவைஸும் சரி, Oppo டிவைஸும் சரி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு மட்டும் தான் என்னோட ஆட் வந்துட்டு தெரியணும். அப்போ இங்க Oppo மட்டும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். OnePlus மட்டும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ Oppoக்குள்ளேயே நெறைய வந்துட்டு உள்ளுக்குள்ள வந்துட்டு மாடல்ஸ் இருக்கு இல்லையா? அப்ப பாருங்க Oppoக்கு நேரா இந்த ஆரோ மார்க் இருக்கு இல்லையா? இத நான் கிளிக் பண்றேன். பாருங்க உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த டிவைஸ் என்னென்னமா A12, A15, A15s எல்லா மாடலுமே இங்க வந்துட்டு என்ன அப்டின்னா ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்குள்ள இருக்கிற மொபைல் டிவைஸஸ மட்டும் நீங்க வந்துட்டு என்ன அப்டின்னா நீங்க டார்கெட் பண்ணி உங்களோட ஆட வந்துட்டு என்ன அப்டின்னா நீங்க ரன் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் நம்ம ரன் பண்ண போறது YouTube பார்க்குற எல்லா பேருக்குமே தெரியணும்னு நெனச்சீங்கன்னா, ஸோ கீழ வந்து உங்களோட டிவைஸஸ நீங்க டார்கெட் பண்ணணும். அதாவது திரும்பவும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்டின்றது தேவையில்ல. ஸோ டிஃபால்ட்டா ஆல் டிவைஸ்ல தான் இருக்க போகுது. சப்போஸ் எனக்கு பர்ட்டிகுலர் மொபைல மட்டும் டார்கெட் பண்ணி, அந்த டிவைஸ் மாடல மட்டும் நான் டார்கெட் பண்ணி ரன் பண்ணணும்னு நெனச்சீங்க அப்டின்னா, நீங்க டிஃபால்ட்டா இங்க வந்து டிவைஸ் மாடல் அப்டின்றத கிளிக் பண்ணி, நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா, உங்களோட டிவைஸ் மாடல்ஸ் வந்துட்டு என்ன அப்டின்னா நீங்க செட் பண்ணிக்கலாம். ஓகே இந்த டிவைஸ் மாடல்லாம் எந்த கேஸ்ல வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்டின்னா, சப்போஸ் நீங்க வந்துட்டு என்ன அப்டின்னா Samsung யூசரா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். Samsung யூசர் நீங்க. Samsung யூசருக்கு மட்டும் Samsungயே ஒரு ஆஃபர் வந்துட்டு குடுக்குறாங்க. வேற எந்த யூசருக்கும் இது எலிஜிபிலிட்டி கிடையாது. ஈஸியா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் வந்துட்டு குடுக்குறான்னு வச்சுக்கோங்க. நீங்க Samsungல டிவி வச்சிருக்கலாம், லேப்டாப் வச்சிருக்கலாம், இல்லன்னா வந்துட்டு என்ன அப்டின்னா ஒரு மொபைல் ஃபோன் வச்சிருக்கலாம். Samsungல எந்த டிவைஸ் யூஸ் பண்ணாலும் பரவால்ல. நாங்க ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் வந்துட்டு என்ன அப்டின்னா போட்டுருக்கோம். உங்களோட ஓல்டு டிவைஸ குடுத்துட்டு, நீங்க நியூ டிவைஸ் வந்துட்டு என்ன அப்டின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் 50% ஆஃபர். அப்போ அவங்கள அந்த மாதிரியான கேஸ்ல அதுதான் ரெக்யர்மென்ட்டா இருக்கு அப்டின்னா, நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் டிவைஸ் மாடல்ல வந்து ஜஸ்ட் Samsungஅ மட்டும் நீங்க வந்துட்டு என்ன அப்டின்னா செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, Samsung டிவைஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும் நம்மளோட ஆட் வந்துட்டு தெரியும். அப்போ இது எல்லாமே எத பேஸ் பண்ணி நம்மளோட கிளையன்ட்டோட ரெக்யர்மென்ட்ஸ பொறுத்து தான் வந்துட்டு என்ன அப்டின்னா இதெல்லாம் செட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ். ஓகே. அடுத்து கீழ பாருங்க நெட்வொர்க் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிற நெட்வொர்க்க பேஸ் பண்ணி BSNL, Jio பாருங்க இப்போ வைஃபை டிஃபால்ட்டா வந்துட்டு வைஃபைனே குடுத்துறாங்க. இப்போ இந்தியாக்குள்ள போய் பார்க்கலாம் என்னென்ன டிவைஸ் இவங்க குடுத்துருக்காங்கன்னு. இந்தியா வந்துட்டேன். ஸோ இந்தியாவுக்கு நேரா வந்துட்டு என்ன அப்டின்னா இருக்கிற ஆரோ மார்க்க கிளிக் பண்றேன். உள்ள பாருங்க Aircel, Airtel, BSNL, Idea, MTNL, Reliance, Jio, Tata Docomo, Uninor, Vodafone ஸோ இது எல்லாமே வந்துட்டு என்ன அப்டின்னா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன நெட்வொர்க் யூஸ் பண்ற பீப்பிள்க்கு மட்டும் என்னோட ஆட் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகணும் அப்டின்றத நீங்க கண்ட்ரோல் பண்ணணும் அப்டின்னா நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டா ஆல் டிவைஸஸ்ல தான் உங்களோட ஆட் வந்துட்டு ரன் ஆக போகுது. ஸோ அத வந்துட்டு என்ன அப்டின்னா ஸ்பெசிஃபிக் டிவைஸஸ மட்டும் நீங்க டார்கெட் பண்ணி நீங்க ஆட் வந்துட்டு ரன் பண்ணணும் அப்டின்னா, எஸ் நீங்க வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா, ஸ்பெசிஃபிக் டார்கெட்டிங் ஃபார் டிவைஸஸ நீங்க கிளிக் பண்ணி உங்களுக்கு வேணுன்ற OSஸ செட் பண்ணிக்கலாம், டிவைஸ செட் பண்ணிக்கலாம், மாடல செட் பண்ணிக்கலாம், நெட்வொர்க்க செட் பண்ணிக்கலாம். இந்த டிவைஸஸ்ல ஏதாவது டவுட் இருக்காப்பா? டிவைஸஸ் செலக்ட் பண்றதுல யாருக்காவது டவுட் இருக்கா?
ஸோ டிஃபால்ட்டாக அது ஆல் செட்டிங்ஸில் தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்க போகிறீங்க. நீங்கள் எந்த டிவைஸ் செட் பண்ணுறீங்களோ அந்த டிவைஸ் யூஸ் பண்ணுற அவங்க யூஸ் பண்ணுற அவங்க அந்த டிவைஸ் யூஸ் பண்ணி வாட்ச் பண்ணுற யூடியூப்பில் மட்டும்தான் உங்களோட ஆட் டிஸ்ப்ளே ஆகும். அதே மாதிரி தான் ஓஎஸ்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி தான் மொபைல் அந்த மாடலாக இருக்கட்டும், அதே மாதிரி தான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபைனலாக பார்த்தா அந்த நெட்வொர்க்காக இருக்கட்டும். நீங்கள் வேணும்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கோங்க, வேணாட்டி நீங்கள் ஓப்பனாகவே வச்சு ரன் பண்ணிக்கலாம், எல்லா பேருக்குமே தெரியட்டும் அப்படின்னா. இந்த செட்டிங்ஸில் ஏதாவது டவுட் இருக்காப்பா யாருக்காவது? சரி, ஓகே, யாருக்கும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ டிவைஸஸ் செட்டிங்ஸ் முடிச்சிட்டோம். யாரோ மெசேஜ் பண்ணியிருக்காங்க, பார்த்துடலாமா? அகிலேஷ் வந்துட்டு நோ சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ டிவைசஸ் அப்படின்றத இப்போ பார்த்தாச்சு. அடுத்து ஃப்ரீக்வன்சி கேப்பிங். ஸோ இதெல்லாமே இன்டர்வியூவில் ஷூட் பண்ணுற ஒரு கொஸ்டின்ப்பா. ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த யூடியூப் ஆடெல்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணும்போது இதை நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த ஃப்ரீக்வன்சி கேப்பிங் அப்படின்னா நான் சிம்பிளாக சொல்லிடுறேன்ப்பா. லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா இப்போ வந்துட்டு சங்கீதா மேம் வந்துட்டு மதுரையில் இருக்கிறாங்க. நம்ம வந்துட்டு ஒரு லேப்டாப்புக்காக ஒரு ஆட் வந்துட்டு போடுறோம். சங்கீதா மேம் அவங்க எப்போ யூடியூப்குள்ளே போனாலும் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற அந்த லேப்டாப் ஆடு அவங்களுக்கே திரும்ப 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 காட்டிகிட்டே இருக்கு. அப்போ அந்த சங்கீதா மேம் மாதிரியான அந்த ஆடியன்ஸுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை தடவை அந்த ஆட் வந்துட்டு தெரிஞ்சா போதும் அப்படின்றத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதா ஃப்ரீக்வன்சி கேப்பிங். அது ரீச்சாகவும் இருக்கலாம், இல்லை வந்துட்டு என்ன அப்படின்னா வியூஸ் ஒரு தடவை மட்டும் அவங்க வியூ பண்ணுறதுக்கான ஆப்ஷன், அதாவது ஒரு தடவை வியூ பண்ணிட்டாங்கன்னா திரும்பவும் அன்னைக்கு டேட்டில் காட்ட வேணாம், இல்லை ஒரு தடவை வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட் வந்துட்டு பஃபர் ஆயிடுச்சு அப்படின்னாலே அவங்களுக்கு திரும்பவும் காட்ட வேணாம் அப்படின்றத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது தான் ஃப்ரீக்வன்சி கேப்பிங். எவ்வளோ டைம்ஸ் சேம் ஆடியன்ஸுக்கு என்னோட ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணுறது தான் ஃப்ரீக்வன்சி கேப்பிங். ஓகே, ஸோ டிஃபால்ட்டாக நன்னு. ஸோ எவ்வளோ டைம்ஸ் வேணாலும் ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்துட்டு காட்டலாம், அதுதான் டிஃபால்ட் செட்டிங்ஸ். இப்போ இதுக்கு நேராக இருக்கிற இந்த ஆரோ மார்க்கை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்துட்டு பாருங்கள் 2 விதமான செட்டிங்ஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க. ஒன்று இம்ப்ரெஷன்ஸ் பேஸ் பண்ணி எவ்வளோ டைம்ஸ் அந்த நம்ம டார்கெட் பண்ண போகிற ஆடியன்ஸுக்கு எவ்வளோ டைம்ஸ் என்னோட வீடியோ வந்துட்டு டிஸ்பிளே ஆகலாம் பெர் டேக்கு, பெர் வீக்குக்கு, பெர் மந்த்துக்கு. அதே மாதிரி எவ்வளோ டைம்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த ஆட் வந்துட்டு வியூ ஆகலாம். ஒரு யூசர் வந்துட்டு வியூன்றதுனால இன்ட்ராக்ஷன் ஒரு வியூ தான்றத நம்ம பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா பார்க்கும்போதே நான் சொல்லிட்டேன். அப்போது இம்ப்ரெஷன் அப்படின்னா ஜஸ்ட் நம்மளோட ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆனாலே வந்துட்டு என்ன அப்படின்னா இம்ப்ரெஷன்ஸ். வியூ அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண போகிற பிட்டிங் ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி அது வந்துட்டு ஒரு வியூவாக என்னன்றதை கன்சிடர் பண்ணுறது வந்துட்டு என்ன அப்படின்னா டார்கெட் சிபிவி யூஸ் பண்ணிங்கன்னா 3 விதமான மெத்தடில் எந்த மெத்தட் வந்துட்டு ஃபஸ்ட்டாக ஒர்க் ஆனாலும் அதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா வியூ அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். அப்போது நீங்கள் இந்த ஃப்ரீக்வன்சி கேப்பிங் மூலமா ஒரு சேம் பீப்புளுக்கு லிமிட் ஹவு மெனி டைம்ஸ் தட் ஆட் இன் திஸ் கேம்பெயின் கேன் ஷோ டு த சேம் யூசர். சேம் யூசருக்கு எவ்வளோ டைம்ஸ் என்னோட ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்பிளே ஆகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு என்ன அப்படின்னா இம்ப்ரெஷன். இதை நான் எனேபிள் பண்ணுறேன். எனேபிள் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இம்ப்ரெஷன்ஸ் கேப்பு, தென் வந்துட்டு என்ன அப்படின்னா ஃப்ரீக்வன்சி. இம்ப்ரெஷன்ஸ் கேப்பில் நீங்கள் வேல்யூ வந்துட்டு கொடுக்க போகிறீங்க. ஃப்ரீக்வன்சியில் நீங்கள் பெர் டேக்கா, பெர் வீக்கா, பெர் மந்த்துக்கா அப்படின்றத நம்ம செட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பெர் டே இந்த இடத்துல 2 அப்படின்றத கொடுக்குறேன் அப்படின்னா பெர் டேக்கு 2 டைம்ஸ் என்னோட ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்களுக்கு டிஸ்பிளேக்கு போனாலே போதும், அதுக்கு மேலே கொண்டு போய் காட்டாத அப்படின்றத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது. அடுத்து பெர் வீக்குக்கு அப்படின்னா பெர் வீக் 2 அப்படின்னா பெர் வீக்குக்கு 2 டைம்ஸ் மட்டும்தான் என்னோட ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு காட்டணும், அதுக்கு மேலே காட்டாத. அடுத்து பெர் மந்த்துக்கே 2 டைம்ஸ் தான் காட்டணும், அதுக்கு மேலே காட்டாத அப்படின்றத செட் பண்ணுறதா வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த கேப் இம்ப்ரெஷன்ஸ் ஃப்ரீக்வன்சி. இப்போ பெர் மந்த்துக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நான் 20 அப்படின்றத இங்கே நான் கொடுக்குறேன். நான் வீக்குக்கும் செட் பண்ணணும் அப்படின்னா கீழே ஆட் இம்ப்ரெஷன்ஸ் கேப் அகைன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். பெர் மந்த்துக்கு 20, பெர் வீக்குக்கு எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா மேக்ஸிமம் வந்துட்டு என்ன அப்படின்னா 5க்கு மேலே மேக்ஸிமம் வந்துட்டு எனக்கு பெர் வீக்குக்கு அவங்களுக்கு காட்டாத. அடுத்து ஆட் இம்ப்ரெஷன்ஸ் கேப்பில் திரும்பவும் பெர் டேக்கு மேக்ஸிமம் வந்துட்டு என்ன அப்படின்னா 2 டைம்ஸ் பெர் டே. ஸோ மேலே பெர் வீக் அப்படின்றது
அப்போ பெர் வீக்கும் நீங்க செட் பண்ணிக்கலாம், பெர் மந்த்தும் செட் பண்ணிக்கலாம், பெர் டேக்கும் நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா செட் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஏதாவது ஒன்று மட்டும் செட் பண்ணாலே போதும், எனக்கு நான் பெர் டேக்கு மட்டும் செட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் மற்றதை நீங்க இங்கே ரிமூவ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ நம்மளோட ஆட் 30 நாளைக்கு ரன் ஆக போகுது. 30 நாள்ல சேம் யூசருக்கு நம்மளோட ஆட் வந்துட்டு மேக்ஸிமம் பெர் டேக்கு 2 டைம்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா இம்ப்ரெஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. 2 டைம்ஸ்க்கு மேல கண்டிப்பா பெர் டேக்கு நம்மளோட ஆட் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகாது. ஸோ அதே கான்செப்ட் தான் கீழே கேப் வியூ ஃப்ரீக்வன்சி. இது வந்துட்டு என்ன அப்படின்னா வியூன்றது நம்ம இப்போ யூஸ் பண்ணுறது டார்கெட் சிபிவி. டார்கெட் சிபிவினா ஒரு வியூ அப்படின்றது எப்போ கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்றத நான் பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லும் போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அப்போ அதுதான் வியூ. இப்போ அந்த இடத்துல எனக்கு வந்துட்டு சேம் யூசருக்கு எவ்வளோ டைம்ஸ் என்னோட ஆட் வந்துட்டு வியூ ஆகலாம் அப்படின்றத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது. அப்போ பெர் டேக்கும் நம்ம வந்துட்டு இங்கே வியூஸும் வந்துட்டு என்ன அப்படின்னா 2 செட் பண்ணுறோம். அப்போது இந்த ஃப்ரீக்வன்சி கேப்பிங் அப்படின்ல சேம் யூசருக்கு நம்ம கிரியேட் பண்ண போகிற ஆடு எவ்வளோ டைம்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்பிளேக்கு போகலாம், அதேமாரி வியூ ஆகலாம் அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணுறது தான் ஃப்ரீக்வன்சி கேப்பிங். இந்த செட்டிங்ஸில் யாருக்காவது டவுட் இருக்காப்பா? சங்கீதா மேம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா உங்களுக்கு? பிகாஸ் உங்களுக்கு இந்த இது ரொம்ப புதுசு. மற்றவங்களாவது என்ன அப்படின்னா கரெக்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது சார். ஓகே, நம்ம செட்டிங்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னா டெப்த்தாக பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா? ஏன்னா இது வந்துட்டு என்ன அப்படின்னா மீதி பார்க்குற அந்த 4 விதமான ஆடுக்குமே நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா மற்ற எல்லாத்துக்குமே இதெல்லாம் காமன் தான். ஃபைனல் ஆட் வியூ மட்டும்தான் மாறப்போகுது. அதேமாதிரி மற்ற ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா பார்க்க போகிற இடத்துலையும் வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த லொக்கேஷன் செட்டிங்ஸ் திரும்ப பார்த்துட்டு இருக்க மாட்டோம். லாங்குவேஜ் செட்டிங்ஸ் திரும்ப பார்த்துட்டு இருக்க மாட்டோம். ஸோ இந்த செட்டிங்ஸ் எல்லாம் எதெல்லாம் ரிப்பீட் ஆகுதோ அது திரும்ப நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா எந்த ஒரு ஆட் டைப்புக்கும் பார்க்க போகிறது இல்லைங்க. ஸோ அதனால் இங்கே வர ஒவ்வொரு செட்டிங்ஸுமே வந்துட்டு என்ன அப்படின்னா நான் டெப்த்தாக சொல்லிட்டு இருக்கேன். அருண் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா அருண்? சார் இல்லை சார், பிட் ஸ்ட்ராட்டஜி மட்டும் என்னன்னு சொன்னீங்கன்னா நான் தான் அருண் நம்ம 5th கிளாஸ்லேயோ 6th கிளாஸ்லேயோ நான் சொல்லியிருக்கேன். அதில் பாருங்கள், Okay. டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்னை எப்போ வேணாலும் பிங் பண்ணுங்க, நான் அகைன் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிகாஸ் அதுதான் நீங்கள் இடையில ஸ்கிப் Okay, sir. பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏன்னா அது எல்லாமே அது ரிலேட்டடாக தான் இருக்கும். ஒவ்வொரு டே கிளாஸோட ரிலேட்டட் தான் ஒவ்வொரு டே கிளாஸும் போயிட்டு இருக்கும். ஒன் டே நீங்கள் ஸ்கிப் பண்ணாலும் Okay, அது எதை வச்சு பேசுகிறாரு அப்படின்ற கன்ஃபியூஷன் வந்துருங்க சரியா? ஓகே சார். ஓகே மோகன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இல்லைங்க சார், கிளியரா. ஓகே, ஸோ இன்னும் நம்ம செட்டிங்ஸே இன்னும் முடியல சரியா? ஜென்ரல் செட்டிங்ஸே இன்னும் முடியல. ஸோ அதுக்கப்புறம் கீழே ஆடியன்ஸ் செட்டிங்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ டிவைசஸ் ஃப்ரீக்வன்சி கேப்பிங். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட் ஷெட்யூல். ஸோ ஆட் ஷெட்யூல் அப்படின்றது டிஃபால்ட்டாக ஆல் டேக்கில் தான் இருக்குது. ஆல் டே அதாவது நம்ம ஒரு ஆட் ரன் பண்ண போகிறோம், அந்த ஆடு எல்லா டேட்லேயும் எல்லா டைம்லையும் தெரியும். 30 நாள் நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஃப்ரம் 4th இருந்து நெக்ஸ்ட் மந்த் 4th வரைக்கும் சரியா? அப்போது மார்னிங் ஒரு 12:30க்கு இது மார்னிங் ஒரு 6 o'clock கேம்பெயின் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது 6 o'clock இப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நைட்டு ஃபுல்லாகவும் ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி சாட்டர்டே சண்டே மட்டும் வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு ஆடு வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்பிளே ஆகக்கூடாது அப்படின்னா இங்கே டிஃபால்ட்டாக ஆல் டேயில் இருக்குது. எல்லா டேலுமே தான் ஆடு வந்துட்டு என்ன அப்படின்னா ரன் ஆகும். சப்போஸ் எனக்கு நான் கிரியேட் பண்ண போகிற ஆடு டெய்லியும், ஏன்னா எல்லா பேருமே ஒர்க்கு முடிச்சுட்டு தான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு 12 o'clock வரைக்கும், நைட்டு 12 o'clock வரைக்குமே வந்துட்டு என்ன அப்படின்னா யூடியூப் யூசர்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா அதிகமாக இருப்பாங்க. அப்போ எனக்கு வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ண போகிற ஆடு எந்த டைமில் பீக்காக வந்துட்டு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா டெய்லியும் லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு 7ல் இருந்து 12 o'clock வரைக்கும் ரன் ஆகணும். மற்ற டைமில் என்னோட ஆட் டிஸ்பிளேக்கு போகக்கூடாது. அதை ஷெட்யூல் பண்ணணும்னா இந்த ஆப்ஷன் வச்சு தான் நீங்கள் ஷெட்யூல் பண்ண முடியும். அதே மாதிரி எனக்கு சாட்டர்டே அண்ட் சண்டே எனக்கு ஃபுல் டே வந்துட்டு என்ன அப்படின்னா தெரியணும். ஏன்னா சாட்டர்டே சண்டே மேக்ஸிமம் லீவாக தான் இருக்க போகுது. அப்போ அந்த பீப்புளுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபுல் டே வந்துட்டு ஆக்டிவாக இருக்க போகிறாங்க. அப்போ அந்த மாதிரியான டேஸில் வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபுல் டே வந்துட்டு என்னோட ஆட் தெரியணும். வீக் டேஸில் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒன்லி ஈவினிங் டைம் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றத ஷெட்யூல் பண்ணுறதா வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த ஆட் ஷெட்யூல். ஓகே பாருங்கள், ஆட் ஷெட்யூல் டிஃபால்ட்டாக ஆல் டே. ஸோ இங்கே நான் கிளிக் பண்ணுறேன், பாருங்கள் ஆல் டேஸ் தான் இருக்குது. ஸோ இப்போது இந்த ஃபஸ்ட்டு வேல்யூவை கிளிக் பண்ணி பாருங்கள். என்னோட ஆடு மண்டே டு ஃப்ரைடே மட்டும்தான் டிஸ்பிளே ஆகணும். சாட்டர்டே டு சண்டேஸ் மட்டும் டிஸ்பிளே ஆகணும். மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா சாட்டர்டே, சண்டே. உங்களுக்கு இந்த இருக்கிற நம்ம 7 டேஸ்மே வந்துட்டு என்ன அப்படின்னா இங்கே மென்ஷன் பண்ணிட்டாங்க.
ஸோ டிஃபால்ட்டாக ஆல் டேஸில் இருக்குது. எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா மண்டே டு ஃப்ரைடே பாருங்கள், இதை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு என்ன அப்படின்னா நான் என்ன சொன்னேன், ஈவினிங் வந்துட்டு 7 o'clockல இருந்து நைட்டு வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு 12 o'clock வரைக்கும் ரன் ஆகணும் அப்படின்னா இதை நான் ஷெட்யூல் பண்ணிட்டு இருக்கேன். டிஃபால்ட்டாக எனி டைம் எனி டே. ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு மண்டே டு ஃப்ரைடே எனக்கு 7 o'clockல இருந்து எனக்கு வந்துட்டு ஒர்க் ஆகணும். இது வந்துட்டு இந்தியன் ரயில்வே டைம் தான்ப்பா. ஸோ இந்தியன் ரயில்வே டைமுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா 7 அப்படின்றது 19. ஸோ இங்கே வந்துட்டு என்ன அப்படின்னா இங்கே கீழே இருக்கிற வேல்யூஸை யூஸ் பண்ணி மேலே இருக்கிற வேல்யூஸை யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள் 7 o'clock செட் பண்ணியாச்சு. அதே மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா எனக்கு நைட்டு 23.45 முடிஞ்சிருச்சு அப்படின்னா 00 இதுதான் 12 o'clock. ஓகேங்களா? மண்டே டு ஃப்ரைடே எனக்கு 7 மணியில் இருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் மட்டும்தான் என்னோட ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகணும். மண்டே டு ஃப்ரைடே. ஓகேவா? அடுத்து எனக்கு வந்துட்டு என்ன வேணும், சாட்டர்டே அண்ட் சண்டே லீவ் டைமில் பாருங்கள் சாட்டர்டே அண்ட் சண்டே எனக்கு மார்னிங் ஒரு 6 o'clockல இருந்தே வந்துட்டு என்ன அப்படின்னா தெரியணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இங்கே இன்னொரு ஷெட்யூல் பண்ணிக்கலாம். ஸோ மார்னிங் 6 o'clock, இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா நைட்டு 12 o'clock. சரியா? அப்போது மண்டே டு ஃப்ரைடே எனக்கு 7 to 12 வரைக்கும் ஒர்க் ஆக போகுது நைட்டு. சாட்டர்டே அண்ட் சண்டே மார்னிங் 6 o'clockல இருந்து என்னோட ஆட் வந்துட்டு ஒர்க் ஆகும். ஸோ மற்ற டைமில் வீக் டேஸில் வந்துட்டு என்ன அப்படின்னா மார்னிங் டைமில் உங்களோட ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகாது. ஸோ இதுதான் இந்த ஆட் ஷெட்யூலோட மீனிங். நீங்கள் வேணும்னா ஆட் ஷெட்யூல் வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். வேணாட்டி நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் ஷெட்யூல் பண்ணலை அப்படின்னா டிஃபால்ட்டாக ஆல் செட்டிங்ஸ் ஆல் டேஸ் அண்ட் ஆல் டைமில் உங்களோட ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் நான் சொன்ன மாதிரி இதெல்லாமே பேசிக்காக இதை வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்படின்றதுக்காக தான் அடிஷ்னல் செட்டிங்ஸ்னு கொடுத்து அந்த செட்டிங்ஸவே ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேர்ட் பார்ட்டி மெஷர்மெண்ட் அப்படின்றது லைக் வந்துட்டு ஏதாவது நீங்கள் ட்ராக் பண்ணுறதுக்காக ஏதாவது டூல் வந்துட்டு வெளியில் டூல்ஸ் ஏதாவது நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணுற ஆர்கனைசேஷனில் டூல் ஏதாவது வச்சுருப்போம். ஸோ அந்த டூலை வந்துட்டு இங்கே கனெக்ட் பண்ணி ஸோ நம்மளோட பெர்ஃபார்மன்ஸை வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த கேம்பெயின் க்ரியேட் பண்ணுறதுக்கான பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் ட்ராக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தேர்ட் பார்ட்டி மெஷர்மெண்ட்டை கனெக்ட் பண்ணுவீங்க. பட் இங்கே இப்போதைக்கு நம்மகிட்ட எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி மெஷர்மெண்ட் எதுவுமே கிடையாது. அதனால் இந்த அடிஷ்னல் செட்டிங்கில் இந்த தேர்ட் பார்ட்டி மெஷர்மெண்ட்டை மட்டும்தான் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ மற்றபடி மேலே இருந்து ஒரு கேம்பெயின் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஜென்ரல் செட்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா கேம்பெயின் நேம், மல்டி ஃபார்மேட் ஆட் வந்துட்டு வேணுமா வேணாமா, பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி, பட்ஜெட்டு, அதுக்கப்புறம் ஸ்டார்ட் அண்ட் எண்ட் டேட்டு, நெட்வொர்க்கு, லொக்கேஷன்ஸ், லாங்குவேஜ், ரிலேட்டட் வீடியோஸ் இதெல்லாமே மெயின் செட்டிங்ஸு. தென் அடிஷ்னல் செட்டிங்ஸாக இவங்க கொடுக்குறது டிவைசஸ், ஃப்ரீக்வன்சி கேப்பிங், ஆட் ஷெட்யூல். டிவைசஸில் எந்த டிவைஸில் மட்டும் உங்களோட ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகணும், அதே மாதிரி வந்துட்டு என்ன ஓஎஸில் ஆட் டிஸ்பிளே ஆகணும், எந்த மாடலில் டிஸ்பிளே ஆகணும், தென் எந்த நெட்வொர்க் யூஸ் பண்ணுற பீப்புளுக்கு என்னோட ஆட் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றத செட் பண்ணுறதா வந்துட்டு டிவைஸ். ஃப்ரீக்வன்சி கேப்பிங் அப்படின்றது ஒரு சேம் யூஸருக்கு எவ்வளோ டைம்ஸ் என்னோட ஆட் வந்துட்டு டிஸ்பிளேக்கு போகலாம், அதாவது இம்ப்ரெஷன்ஸ், எவ்வளோ டைம்ஸ் என்னோட வீடியோ வந்துட்டு அவங்க வந்துட்டு பார்க்கலாம், தட் இஸ் மீன் வியூஸ், அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது தான் ஃப்ரீக்வன்சி கேப்பிங்கு. ஆட் ஷெட்யூல் அப்படின்றது எந்த டேட்டு எந்த டைமில் என்னோட ஆட் வந்துட்டு டிஸ்பிளேக்கு போகணும் அப்படின்றத செட் பண்ணுறதா வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு ஆட் ஷெட்யூல். ஸோ இதுதான் ஒரு யூடியூப் ஸ்கிப் ஆட் நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா லைக் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய செட்டிங்ஸு. இந்த செட்டிங்ஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா ஸோ லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களால் ப்ராப்பரான கேம்பெயின்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா இங்கே க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ இன்டர்வியூவில் இங்கே வந்துட்டு உங்களுக்கு ஷூட் பண்ண போகிற கொஸ்டின் வாட் இஸ் மீன் பை ஃப்ரீக்வன்சி கேப்பிங் அப்படின்ற கொஸ்டின் வந்துட்டு என்ன அப்படின்னா 100% வந்துட்டு என்ன அப்படின்னா ஷூட் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரீக்வன்சி கேப்பிங் வந்துட்டு என்ன அப்படின்னா இதுதான். ஸோ ஃப்ரீக்வன்சி கேப்பிங் வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மற்றது நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு கேம்பெயினை செட் பண்ண போகிறதுக்கான செட்டிங்ஸ் தான். ஸோ மற்றது ரிலேட்டடாக வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எதுவும் வராது. ஓகேப்பா, இந்த செட்டிங்ஸில் ஏதாவது டவுட்ஸ் இருக்காப்பா? ஒரு ஜென்ரல் செட்டிங்ஸில் ஒரு கேம்பெயின் வந்துட்டு க்ரியேட் பண்ணணுமே நம்ம செட் பண்ண வேண்டிய செட்டிங்ஸ் இது. இந்த வீடியோ ஆடுக்காக இருக்கிற செட்டிங்ஸ். நீங்கள் வீடியோ ஆடுக்குள்ளே நீங்கள் மற்ற டைப் ஆஃப் ஆட் இருக்கு இல்லையா, கீழே சப்டைப் இருந்துச்சு இல்லையா, ஸோ எந்த சப்டைப் வந்துட்டு செலக்ட் பண்ணாலும் இதே செட்டிங்ஸ் தான் இருக்க போகுது. பிட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் மட்டும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கொடுக்க போகிறாங்க. சில இதில் மல்டி ஃபார்மேட் ஆடுன்றது கீழே இருக்கலாம், இங்கே மேலே இருக்குது.
இவ்வளவுதான் உங்களுக்கு சேஞ்சஸ் ஆயிருக்கும். மத்தபடி இதே செட்டிங்ஸ் தான் நீங்க அந்த யூடியூப் ஆட், அந்த வீடியோ ஆட் அப்படின்றத செலக்ட் பண்ணோம்னா கீழே தெரியிற அந்த சப்டைப் நீங்க எதை செலக்ட் பண்ணாலும் இதுதான் செட்டிங்ஸ் வந்துட்டு உள்ளுக்குள்ள இருக்க போகுது. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? இல்ல சார், கிளியரா. ஓகே, கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்களா? ஓகே. ஸோ அடுத்து ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டோம். ஒரு இதுதான் இது வரைக்கும் ஒரு கேம்பெயின்பா, சரியா? ஓகே. யாருக்காவது ஒர்க் இருக்காப்பா? நைன் 10 வரைக்கும் இருக்கீங்க சார். 9:10 வரைக்கும். அப்போ 8 மினிட்ஸ் தான் டைம் கொடுக்குறீங்க. நான் மார்னிங்லேருந்து ஒரு 2 டைம்ஸ் காண்டாக்ட் பண்ணேன், நீங்கள் எடுக்கவே இல்லை. திரும்ப கூப்பிட கூட இல்லை நீங்கள். சரி, ஓகேங்க. நம்ம டேரெக்டாக இங்கே வந்துடலாம். ஸோ இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கூகுள் ஆடில் லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு அக்கௌண்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருப்போம், கரெக்டாக? ஒரு அக்கௌண்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருப்போம். இப்போ நான் ஒரு பவர் பாயிண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் சொல்ல போகிற ஸ்ட்ரக்சர் வந்துட்டு என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்துட்டு உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு கேம்பெயினை ப்ராப்பராக வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் பண்ண முடியாது. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு அக்கௌண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் பண்ணிட்டோம். இந்த ஒரு அக்கௌண்ட்டுக்குள்ள இப்போ நம்ம கிரியேட் பண்ணுறது ஒரு கேம்பெயின், கரெக்டுங்களா? ஒரு கேம்பெயின், ஒரு யூடியூப் ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா இப்போ கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இந்த ஒரு அக்கௌண்ட்டுக்குள்ள தான் நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் பண்ணுறோம். ஓகே. அப்போது ஒரு அக்கௌண்ட்டுக்குள்ள கேம்பெயின்ஸ் அப்படின்றது வரும். ஒரு அக்கௌண்ட்டுக்குள்ள கேம்பெயின். ஓகே. ஸோ கேம்பெயின் 1. இந்த அக்கௌண்ட்டுக்குள்ள மல்டிபிள் கேம்பெயின்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரே அக்கௌண்ட்டுக்குள்ள நீங்கள் மல்டிபிள் கேம்பெயின்ஸ் அப்படின்றத நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். யூடியூப் ஸ்கிப் ஆட் 1. அதே மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா வீடியோ ஆட்லேயே வந்துட்டு என்ன அப்படின்னா இன்ஃபீட் ஆட் ஒன்று கிரியேட் பண்ணணும், தனியாக கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எஸ் பண்ணிக்கலாம் வேற ஒரு கிளைண்ட்டுக்கு. அதே மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா கூகுள் சர்ச் ஆட் வந்துட்டு கேட்குறாங்க, எஸ் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்போது ஒரு அக்கௌண்ட்டுக்குள்ள நீங்கள் மல்டிபிள் கேம்பெயின்ஸ் அப்படின்றத நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம கூகுள் ஆடில் வீடியோ ஆடுக்கான கேம்பெயின், ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ண போகிறோம்னா அந்த கேம்பெயின்குள்ளே இருக்கிற செட்டிங்ஸ் இப்போ பார்த்துட்டோம். ஒரு கேம்பெயின் ஒன்று கிரியேட் பண்ணுறதா இருந்தாலே யூடியூப் வீடியோ ஆடுக்குள்ளே இருக்கிற செட்டிங்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தாச்சு. ஓகே. அடுத்து ஒரு கேம்பெயின்குள்ள மல்டிபிள் ஆட் குரூப்ஸ் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். மல்டிபிள் ஆட் குரூப்ஸ். பாருங்க, ஒரு கேம்பெயினை இந்த கேம்பெயின்குள்ள நம்ம மல்டிபிள் ஆட் குரூப்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ மேலே கிரியேட் பண்ணது ஒரு அக்கௌண்ட்டுக்குள்ள ஒரு கேம்பெயின். அதே மாதிரி அந்த அக்கௌண்ட்டுக்குள்ள மல்டிபிள் கேம்பெயின்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் கிரியேட் பண்ண போகிற ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேம்பெயின்குள்ள மல்டிபிள் ஆட் குரூப்ஸ் வந்துட்டு நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஆட் குரூப்பு
இது 2. இது வந்துட்டு என்ன அப்படின்னா 1. ஸோ ஆட் குரூப் அப்படின்றது லைக் இங்க யூடியூப் ஸ்கிப் ஆட பொறுத்த வரைக்கும் ஆடியன்ஸ் செட்டிங்ஸா இருக்க போகுது. அதாவது நம்ம வந்துட்டு என்ன பண்ண போறோம், ஒரே ஒரு ஸ்கிப் ஆட் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் பண்ண போறோம். ஒன்னு இந்த ஆட் குரூப் 1 இதுக்குள்ள மேலுக்கு மட்டும் தெரியணும் இப்படின்ற ஒரு ஆடியன்ஸ் செட்டிங்ஸ். அடுத்த ஆட் குரூப் 2ல சேம் வீடியோ ஆட் தான், ஃபீமேலுக்கு மட்டும் தெரியணும். இப்படி நீங்க தனித்தனியா பிரிச்சு ரன் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம கேம்பெயின் லெவல்ல தான் பட்ஜெட் வந்துட்டு செட் பண்றோம். பெர் டேக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா பட்ஜெட் 1000 ரூபாய். இந்த கேம்பெயின் கிரியேட் பண்ணும்போதே செட்டிங்ஸ் எல்லாமே பண்ணிடுவோம். இப்போ இந்த கேம்பெயின்குள்ள பெர் டேக்கான பட்ஜெட் 1000. செட்டிங்ஸ் எல்லாமே பண்ணியாச்சு. எந்த லொகேஷன் பீப்புள் அப்படின்றது எல்லாமே செட் பண்ணியாச்சு. இந்த ஒரு கேம்பெயின்குள்ள நீங்க மேலுக்கு தனியாவோ ஃபீமேலுக்கு தனியாவோ இல்லைனா இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி கூட நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா திரும்பவும் இன்னொரு கேம்பெயின் கூட நீங்க உள்ளுக்குள்ள ஆட் குரூப் கூட நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இது ஆட் குரூப் 3. அதாவது ஃபீமேலுக்கு தனியா ஒரு கேம்பெயின், மேலுக்கு தனியா ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்றதை அவாய்ட் பண்றதுக்காக ஒரு கேம்பெயின் வந்துட்டு நீங்க கிரியேட் பண்ணும்போது ஸோ இது மாதிரியான வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு ஒரு கேம்பெயின்குள்ளேயே நீங்க மல்டிபிள் ஆட் குரூப்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களால கிரியேட் பண்ணிக்க முடியும் இந்த கூகுள் ஆட் அப்படின்ற டூல்ல. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ 3 விதமான ஆட் குரூப்பா ஸ்பிளிட் பண்ணிட்டோம். இந்த 3 விதமான ஆட் குரூப்ல எந்த ஆட் குரூப் வந்துட்டு பெர்ஃபார்ம் ஆனாலும் இங்க மேல கேம்பெயின் லெவல்ல செட் பண்ணியிருக்கிற இந்த பட்ஜெட்ல இருந்து தான் வந்துட்டு என்ன அப்படின்னா அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் ஆகும். தனித்தனியா ஆட் குரூப்புக்கு அமௌண்ட் வந்து நீங்க செட் பண்ண முடியாது. நீங்க அதாவது ஒரே கேம்பெயினா கிரியேட் பண்றத நீங்க ஸ்ப்ளிட் பண்ணி ஆடியன்ஸ் பேஸ் பண்ணி நீங்க வந்துட்டு என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா தனித்தனியா ஸ்கிப் பண்ணி அதாவது ஸ்ப்ளிட் பண்ணி நீங்க ரன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ஆட் குரூப் அப்படின்றதே இவங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ரொவைட் பண்ண போறாங்க. ஸோ இந்த ஆட் குரூப் நீங்க ஒரு ஆட் குரூப்பா வந்துட்டு கிரியேட் பண்ணாலும் சரி, 10 ஆட் குரூப்பா வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் பண்ணாலும் சரி, நீங்க மேல கேம்பெயின் கிரியேட் பண்ணும்போது என்ன செட்டிங்ஸோ அதே செட்டிங்ஸ்ல தான் மீதி இருக்கிற கீழே நீங்க எவ்வளவு செக்ரிகேட் பண்ணிருக்கீங்களோ அது எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா மேல என்ன செட்டிங்ஸ் கொடுத்தீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். அதே மாதிரி கீழே எந்த ஆட் குரூப் வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்பிளே ஆனாலும் அதாவது ஒர்க் ஆனாலும் சரி, இங்க இருக்கிற அந்த 1000 ரூபீஸ் பட்ஜெட்ல இருந்தா வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு டிடெக்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மேல விட ஃபீமேல் நிறையவே ரெஸ்பாண்ட் பண்றாங்க அப்படின்னா ஃபீமேலுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா இவங்க தான் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. காசு எல்லாமே இந்த 1000 ரூபான்ற பட்ஜெட்ல இவங்க பெர்ஃபார்ம் பண்றதை பொறுத்து மேக்ஸிமம் அமௌண்ட் இதுக்கு ஸ்பெண்ட் ஆகும், ஃபீமேல் ஆடியன்ஸ்க்கு ஸ்பெண்ட் ஆகும். இல்ல மேல் வந்துட்டு என்ன அப்படின்னா அதிகமா ஸ்பெண்ட் பண்றாங்க, அதிகமா வந்துட்டு இன்டராக்ட் பண்றாங்க அப்படின்னா மேலுக்கு தான் அதிகமா வந்துட்டு என்ன அப்படின்னா அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் ஆகும். யார் அதிகமா நல்லா எந்த ஆட் குரூப் நல்லா சூப்பரா ஒர்க் ஆகுதோ ஸோ அந்த ஆட் குரூப்ல அமௌண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா அமௌண்ட் வந்துட்டு ஸ்பெண்ட் ஆகும். அப்போ தனித்தனியா வந்துட்டு என்ன அப்படின்னா அமௌண்ட் வந்துட்டு ஆட் குரூப் லெவல்ல நீங்க செட் பண்ண முடியாது. இது ஆப்ஷனல் தான். நீங்க ஒரு இண்டிவிஜுவல் கேம்பெயின்குள்ள மல்டிபிள் ஆட் குரூப்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஆட் குரூப்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா யூடியூப் ஸ்கிப் ஆட பொறுத்த வரைக்கும் ஆடியன்ஸை பேஸ் பண்ணியும் அந்த டார்கெட் மெத்தடை பேஸ் பண்ணியும் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம இங்க ஆட் குரூப் வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ ஒரு ஆட் குரூப் வந்துட்டு கிரியேட் பண்ணியாச்சு. இந்த ஆட் குரூப்புக்குள்ள ஒரு ஆடு இங்கிலீஷ்லயும் இன்னொரு ஆடு தமிழ்லையும் ரன் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க ரன் பண்ணிக்க முடியும். அப்போ ஒரு ஆட் குரூப்புக்குள்ள மல்டிபிள் ஆட் டிசைன்ஸும் நீங்க பண்ணிக்க முடியும். நான் இப்போ ஒரு சும்மா எக்ஸாம்பிளுக்காக தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ன்றதை நான் சொல்றேன். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றது. அப்போ மேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட் குரூப் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டோம். அந்த மேலுக்கு 2 விதமான ஆடை டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க ஒரு ஆட் குரூப்புக்குள்ள மல்டிபிள் ஆட் டிசைன்ஸ் நீங்க பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ரெக்யர்மெண்ட் 2, அப்போ 2 ஆட் டிசைன்ஸ் பண்ணிக்கலாம்.
அதாவது நீம் ப்ராடக்ட்டுக்காகவே வந்துட்டு என்ன அப்படின்னா நீம் ஃபேஸ் வாஷ் பண்ணுறது, நீம் பாடிக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த ஸ்கின்னுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா அப்ளை பண்ணி நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா யூஸ் பண்ணுறதுக்காக. அடுத்து நீம்லேயே வந்துட்டு என்ன அப்படின்னா ஷாம்பூஸ். அப்போது ஒரே ஆடு குரூப்புக்குள்ள இந்த 3 விதமான ஆடையுமே வந்துட்டு என்ன அப்படின்னா தனித்தனியாக கூட நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த 3 விதமான ஆடுமே வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா மாறி 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 டிஸ்ப்ளே ஆகும். அப்போ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இதில் எந்த ஆடு வந்துட்டு என்ன அப்படின்னா பெர்ஃபார்ம் ஆகுதோ அந்த இதுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா அதிகமாக வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. சரியா? அப்போ தனித்தனியாக ஆடுக்காக நீங்கள் தனியாக பட்ஜெட் வந்துட்டு செட் பண்ண முடியாது. ஆடு குரூப்புக்குள்ளேயும் நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா பட்ஜெட் வந்து செட் பண்ண முடியாது. அப்போ இதுதான் கூகுள் ஆடோட ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. ஒரு அக்கௌண்ட்டுக்குள்ளே நீங்கள் மல்டிபிள் கேம்பெயின்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேம்பெயின்குள்ளேயும் மல்டிபிள் ஆடு குரூப்ஸ் வந்துட்டு நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஆடு குரூப்ஸ்குள்ள நீங்கள் மல்டிபிள் ஆடு டிசைன்ஸும் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா கூகுள் ஆடோட ஸ்ட்ரக்சரு. இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த கேம்பெயின்குள்ளே அடுத்து நம்ம ஆடு குரூப்ஸும் நம்ம செட் பண்ணணும், ஆடு டிசைனும் நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா செட் பண்ணணும். அப்போது இது 3 சேர்ந்து ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணாதான் ஒரு என்டையர் கேம்பெயினே வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ராப்பராக வந்துட்டு என்ன அப்படின்னா கம்ப்ளீட் ஆகும். ஓகே, இது வந்துட்டு என்ன அப்படின்னா கேம்பெயின் லெவல் வரைக்கும் பார்த்துட்டோம். ஸோ நாளைக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஆடு டிசைன் லெவலும் ஆடு குரூப் லெவலும் வந்துட்டு என்ன அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கிப் ஆட் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு அடுத்த டே செஷனில் என்டையர் வீடியோ ஆட் ஃபார்மேட் எல்லாமே முடிச்சிருவோம். இப்போ மீதி இருக்கிற டேஸில் வந்துட்டு என்ன அப்படின்னா 1 by 1 மற்ற ஆட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால தான் இந்த அளவுக்கு நான் டெப்த்தாக வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற செட்டிங்ஸ் வந்துட்டு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் மற்ற டைப் வந்துட்டு போகும்போது டேரெக்டாக ஆடோட டைப் மட்டும் ஃபைனலாக எப்படி வந்துட்டு சேஞ்ச் ஆகுது அதை மட்டும் தான் நீங்கள் வந்துட்டு பார்ப்பீங்க. மற்றபடி செட்டிங்ஸ் எல்லாமே ஸ்பீடாக வந்துட்டு என்ன அப்படின்னா செட் பண்ணிவிட்டு வந்துடுவோம். சரியா? ஓகே, இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் சொன்ன யாருக்காவது டவுட் இருக்காப்பா? இல்லைங்க சார். ஓகேங்க, சரி. ஓகே, நான் மட்டுமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாதுங்க. நான் ஆல்மோஸ்ட் இந்த டூலுக்கான அக்சஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் ப்ரொவைட் பண்ணிட்டேன். ஸோ இன்ன வரைக்கும் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணாதவங்கலாம் தயவு செஞ்சு ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ண பழகுங்க. நான் ரொம்ப சிம்பிளாக தானே சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இது எல்லாமே நீங்கள் மவுஸை பிடிச்சி 1 by 1 கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா செட் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் படிக்கிறது நிஜமாவே வேஸ்ட் ஆகிடும். தயவு செஞ்சு ப்ராப்பராக லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா ஏன்னா அதுக்காக தான் உங்களுக்காக தான் என்னோட கிரெடிட் கார்டை நான் உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன். தாராளமாக வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். இல்லைனா நான் சொல்லிக் கொடுக்குறத மட்டும் வச்சு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அங்கே ஒர்க் பண்ணும்போது அப்போ திரும்பவும் இன்னொரு இடத்துல போய் படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு நீங்களே உங்களை வந்துட்டு என்ன அப்படின்னா கொண்டுட்டு போகாதீங்க. இது இந்த டேஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நல்லாவே வந்துட்டு என்ன அப்படின்னா கற்றுக்கிட்டு போகலாம். அருண், இன்னைக்கு செஷன் எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா? சார் புரிஞ்சுது சார். ஓகே, செட்டிங்ஸ் வந்துட்டு டெப்த்தாக வந்துட்டு பார்த்துட்டு இருக்கோம்ப்பா. சரியா? செட்டிங்ஸ்லாம் நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா லைக் வந்துட்டு அந்த பிகினர் லெவல்லே தான் எப்போயுமே இருப்பீங்க. இதெல்லாம் ஃபிங்கர் டிப்ஸில் எப்போவுமே இருக்கணும் நமக்கு. புரியுதுங்களா? ஓகே சார். மோகன், உங்களுக்கு மோகன் புரிஞ்சுச்சுங்க சார். கிளியரா இருக்கு. ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கா மோகன்? ஈஸியா இருக்குங்க சார். டூலை ஓப்பன் ரொம்ப பண்ணி ஈஸியா ஆரம்பிச்சிட்டிங்களா? பார்த்துட்டே தான் சார் இருக்குது சைடில். சரி, ஓகேங்க. டூலை ஒர்க் பண்ணிக்கோங்க. ஓகே சரிப்பா, ஓகே. இவர் அகிலேஷ் உங்களுக்கு ஏதாவது இதில் ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்கணுமா? ஏதாவது புரியல வைக்கல அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? ஓகேப்பா, ஐ திங்க் எல்லா பேருக்குமே இந்த நான் எடுக்கிற அந்த இது வந்துட்டு என்ன அப்படின்னா கிளியராகவே புரியுதுன்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீடப் ஆகிடும்ப்பா. சரியா? செட்டிங்ஸ் எல்லாமே கொஞ்சம் வந்துட்டு டெப்த்தாக பார்த்துட்டு இருக்கிறதுனால போக போக நல்லா ஸ்பீடாகவே போகும். சரியா? ஸோ அதனால் நீங்கள் ஒர்க் பண்ணி பழகிக்கோங்க. திரும்ப வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் இன்னொரு ஆள்கிட்ட போய் படிக்கிற அளவுக்கு நீங்களே உங்களை போயிட்டு கிரியேட் பண்ணிக்காதீங்க. நான் அவ்வளோதான் சொல்லுவேன். சரியா? சரி, ஓகேப்பா, நம்ம இதோட இந்த செஷன் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.